இணைய வழி சூதாட்டத்தில் பணத்தை இழந்து ஓராண்டில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறியுள்ள மருத்துவர் ராமதாஸ், இன்னும் எத்தனை உயிரிழப்புகளை அரசு வேடிக்கை பார்க்கும் என்று வினவியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தை சேர்ந்த அருண்குமார் என்ற இளைஞர் இணைய வழி சூதாட்டத்தில் பணத்தை இழந்ததால் ஏற்பட்ட மன உளைச்சலை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாதங்களாகவே இணைய வழி ரம்மிக்கு அடிமையாக இருந்த அருண்குமார் வேலைக்கு கூட செல்லாமல் மற்றவர்களிடம் கடன் வாங்கி விளையாடியிருக்கிறார். ஒரே நாளில் 20,000 இழந்ததால் ஏற்பட்ட விரக்தி மற்றும் கடன் சுமையால் அருண்குமார் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இணைய வழி சூதாட்டத்திற்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியாது என்பதற்கு இதுதான் கொடிய எடுத்துக்காட்டாகும். பாமக நடத்திய தொடர் போராட்டங்களின் காரணமாக இணைய வழி சூதாட்டம் இருமுறை தடை செய்யப்பட்டது. ஆனாலும் அந்த தடையை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதன் காரணமாகவே இணைய வழி சூதாட்டம் லட்சக்கணக்கான குடும்பங்களை மீள முடியாத கடன் வலையில் சிக்க வைத்திருக்கிறது. தமிழக அரசு இயற்றிய தடை சட்டம் ரம்மி, போக்கர் போன்ற விளையாட்டுகளுக்கு பொருந்தாது என்று கடந்த நவம்பர் 10ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு பிறகு கடந்த ஓராண்டில் மொத்தம் 16 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இந்த தற்கொலைகளுக்கு முடிவு கட்டுவதற்கான ஒரே வழி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை பெறுவதுதான். ஆனால் தீர்ப்பளிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசால் தடை பெற முடியவில்லை. இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாவதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்க போகிறது? தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் இனியும் உறங்கிக் கொண்டிருக்காமல் உச்சநீதிமன்றத்தில் இணைய வழி சூதாட்ட தடை தொடர்பான வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வந்து தடை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.